ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் இருக்குன்னு பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இனிமேலாம் கதரை விட்ட சம்பவம் தான். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். இனிமேலாம் கதரை விட போகிறோம் பாருங்கடா. திறந்து விடுங்கய்யா. திறந்து விட்டாங்க பாடி. இப்போ போகிறோம், எல்லாரையும் அடிச்சு கதரை விடுறோம். ஓடு ஓடு ஓடு. நமக்கு முன்னாடி நம்ம டீமேட் ஆர்வமாக இருப்பேன் போல் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்குதான். சரி பார்ப்போம். நம்ம போன போக்கில் தலைவன் அடி வாங்க போகுது கன்ஃபார்ம். சொன்னேன்ல இந்த அடி வாங்குறேன். காயம் ரெண்டு பேர் தரமான சொல்லிட்டு மக்களே. 2 பேருக்கும் 2 பேரையும் கில்லு செக்யூர் பண்ணால் தான் நமக்கு கிளியர். அப்படி இல்லாத செட்டு வந்து பார்த்தா நான் வந்த கூட கவனிக்காமல் டீமோட்டை அடிக்கிறதுனா அவனையும் போட்டு முடிச்சு இந்த ரவுண்டாக அப்படியே முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு என்ன ஆக போகுதோ, என்ன கண்ணு எடுக்கலாம். யூஎம்பி தான் நமக்கு எப்பயுமே ஸ்பெஷல். சரி யூஎம்பியே எடுத்துரும். அப்படியே குழுவால அது இது எல்லாம் எடுத்துனுக்காங்க மக்களே. ஆஃப்லைனா தலைவன் இல்லை தொந்து விட்டானுங்க. ஓடு ஓடு. இந்தான சைட் போனால் தான் 2-3 பேர் அப்படியே ஒளிஞ்சுன்னு வருவாங்க. ஐயோ கல்லுக்கு நேர்ந்து அடிக்கிறாங்க. நானும் அடிப்போன்னு பார்த்தா நான் அடித்தோன்னே ஒளிஞ்சிடறான் மக்களே. இப்போ செத்து போடா நூறு குட்டி. அப்படியே இந்த இதை எடுத்துட்டு நல்லா செக் போய் பார்ப்பேன். இவனாவது அம்புறான். நம்ம டீமெட்லாம் ஒவ்வொரு தேகத்தில் நிற்கிறான். இந்த சேர்த்து எவனாவது நிற்பானான்னு பார்த்தா ஒத்தனைங்கான இல்லை. வேறு திடீர்னு பார்த்தா டீமெட்டு சுடுறா இருந்தால் சிங்கிள் கார்டு எனக்கு. அப்படிங்கிற வந்து பார்த்தா தலைவன் டீமெட்டை கடும் போர்லாம் நடந்துட்டு அவனே ஒரு டவுனை போட்டு அப்படியே அங்கே போனேன். மேட்ச் முடிஞ்சுது. அவன் ஜோனுக்குள்ளேயே மாட்டி சேர்த்துட்டான் மக்களே. நான் வந்துட்டு திடீர்னு பார்த்தா பேரும் ரெண்டு காட்டுறேன். அதனால ஜானுக்குள்ளேயே சேர்த்து போயிட்டான். அதோட இந்த மேட்சும் முடிஞ்சுது. அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ரவுண்டில் எப்படியாவது ஒரு ஏஸ் அடிக்கணும்னு பார்த்தேன். பார்ப்போம். அப்படித்தாண்டு இந்த டீமை டீக்கிற வரைக்கும் நம்மளால் ஏஸ் அடிக்க முடியாது. இதால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும். எவனாவது கண்ணுக்குன்னு போடுவான்னு பார்த்தா ஒன்றும் போட மாட்டாங்க. கஞ்சக் பிசினாது லெவல் 2 வெஸ்ட்டை மட்டும் ஒருத்தன் கீழே இறக்கி போட்டுருக்கான். இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? நானே லெவல் 2 தான் வச்சுருக்கேன். அப்படியா நான் ஓடின்னு கிடந்தேன். இவனாலும் மாட்டுவானாண்டு சும்மா சிவரேண்டு வந்துட்டு யாருன்னே தெரியாது, கண்ணுக்கே தெரியல. சுட்டு போட்டானு மக்களே. நான் வானம் கொதையை முடிக்கணும். அப்படின்னு நான் வந்து டீமெட்டு கட்டு போயிட்டு போயிட்டு அவனே ஒரு டவுனை போட்டு அப்படியே இருந்தாலும் சேர்ப்பான். எவனாவது நிற்பானாண்டு தேடின்னு வந்தால் ஒருத்தனை காணையில். சரி அப்போ அங்கே தான் நிற்பான்னு பார்த்தா திடீர்னு ஒரே காட்டு. அப்போ அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை பார்த்து அப்படியே டீமெட் டவுன் ஆகி கிடந்தான். அவனே ரிவ்யூ பண்ணிவிட்டு குடாலிக்கு ஒரு சந்தேகத்தில் நானும் ஒரேனா போட்டு போயின்னு இருந்தேன். எவனே காணவே இல்லை. திடீர்னு பார்த்தா கரடி மாதிரி வெளியே வந்துட்டான். அவனையே டவுன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரே ஒரு கிலோ மக்களை அடிச்சேன்னா தரமான ஏசி. டீமெட்டு வேறு அங்கால போயிடும். ஐயோ இந்த நேரம் பார்த்தா மக்களை ரீச்சார்ஜெலாம் எல்லாம் செய்யும். தரமாக ஒரு ஏசை போட்டு இந்த மேட்சை முடிச்சாச்சு. அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரவுண்டில் மக்களை நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிப்பேன். நீங்கள் இதை ஓட்டு பண்ணாதீங்க சரிங்களா? என்னங்கிறது வீடியோ போக உங்களுக்கு வேணும். ரோஸா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பெருசான இந்த ரோஸாவெல்லாம் எடுத்து ப்ளே பண்ண மாட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் கிராண்ட் மாஸ்டர் சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம்.
உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். பண்ணலாமா இல்லை வேணாமான்ட்டு. எடுத்து அடிக்கினேன், சரின்னு அந்த போன் ஃபயரை போட்டு அடிப்பேன். திடீர்னு பார்த்தா அந்த ஸ்கில்லை போட்டேன் மக்களே. நானும் க்ரோனை போடவுண்டு பார்க்குறதில்ல, அதுக்குள்ளே அடித்து முடிச்சிட்டேன். சரி டீமை கிளியர் பண்ணிடலான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பார்த்தா அடிச்சுனான். நான் ஒரே வார்த்தை நிற்கிறான், வாடா தம்பி ரிவ்யூ பண்ணுறான். செல்லக்குட்டி ரிவ்யூ பண்ணிட்டாப்பா. சரின்னு நானும் ஒரு வாழை போட்டு அப்படியே மெக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு பார்த்தா மெச்சு முடிஞ்சு தரமான ஓயா மக்களே. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ வரும். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. பாய் பாய்.